அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறது இல்ல. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. ஈரோடு மாவட்டம் பவானியில் நேற்று முன்தினம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்காவை காரில் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்ததாக தமிழக வெற்றி கழக பவானி நகர செயற்குழு உறுப்பினராக உள்ள அருண் மற்றும் விஐபி நகர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் ஆகிய இருவரை கைது செய்த பவானி போலீசார் வெளுத்து விடுங்க. அவர்களிடமிருந்து 8 கிலோ குட்கா பொருட்கள் மொத்தம் 25,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. லயலா மணி அவர்களை கூட்டி சேர்த்திருக்காங்க. அப்போது கேட்டார், என்னங்க லயலா மணிலாம் பாடல்களுக்கு தலைவரா அப்படின்னு கேட்டாங்க. நீ காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் கேட்காம உன்னி கிருஷ்ணன் குரலா கேட்கும் மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட்ட லயலா மணி பாடல்களுக்கு தலைவர் வராம உனக்கு என்ன பிரின்ஸ் கஜேந்திர பாபு வருவாரா? வர்ற மாதிரி. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, நம்ம லயோலா மணிக்கு தமிழக பாடநூல் கழக தலைவரா நியமனம் ஆயிருக்காரு. எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்டவர் போய் அதில் போய் உட்காந்துருக்காருன்னு பாருங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய முந்தைய சரித்திரங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா மனுஷன் பேசி வச்சிருக்காப்ல. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போறோம். படங்கள்ல சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அடுத்து நீங்க என்ன தப்பு வேணா பண்ணலாம், ஆனா முடிவெட்டீங்கன்னா நீங்க தாவேக்காவோட நிர்வாகியாவோ இல்ல தாவேக்காவை சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ரிலீஸ் அப்படின்ற மாதிரிதான் ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. சோ அது என்னன்றதையுமே பார்க்க போறோம். சும்மா ஏதோ ஒரு பேச்ச பட்டிமன்றத்துல போய் பேசுறேன்ற பேர் வழியில ஒரு வார்த்தையை சொல்றானுங்க. நேத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டாரு. யார் அப்படின்னா, நாம் தமிழர்ல இருந்து போன அந்த ஆளுதான் ஜெகதீஷ் பாண்டியன். ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்களாம் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? ஒரு சீட்டு சார், சீட்டு ஜெயிக்கிறோமோ இல்லையோ, மக்களுக்காக எல்லா இடத்துலயும் நிக்கிறோமா இல்லையான்றதுதான் விஷயம். அதே மாதிரிதான் மீனவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல போராடி வாங்கி கொடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை. இவனுங்க எப்பவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி தாவேக்கோட நிர்வாகி செயலாளர் ஒருத்தர், அந்த ஆளு பேரு ரமேஷ்னு வச்சுட்டாப்புல. நான் கூட பதறிட்டேன், எங்க அந்த ஆளோ அப்படின்ட்டு. சோ அவர் அந்த ஆள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. சோ அது என்னன்றத நான் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஸ்ட் ஆகும். அது மட்டும் கிடையாது, இப்போ ஒவ்வொரு நாளா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வர்ற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதனால நேத்திக்கெல்லாம் ஃபுல்லா படுத்த படிக்க ஆயிப்போச்சு. ஸோ இன்னைக்குதான் கொஞ்சம் மாத்திரையெல்லாம் போட்டு கொஞ்சம் தேறி இருக்கேன். ஸோ மன்னிச்சுக்கங்க, ஏதோ ஒன்று வீடியோ வரலைன்னு சொல்லி எதுவும் நினைச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? ஃபர்ஸ்ட் நாம கூட நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தோம், என்னடா இவரு தான் என்ன பண்ண போறோம், அதாவது முதல்வர் விஜய் சொல்றேன், நான் என்ன பண்ண போறேன், நம்ம எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுது, மக்களுக்கு என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மேடையிலையும் போய் நம்ம விஜய் அவர்கள் திமுகன்னு சொல்லி திமுக பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நாம் நிறைய இடத்துல பேசியிருந்தோம். அதைத்தான் மக்கள் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார், தேர்தலுக்கு முன்னாடி தான் டிஎம்கே சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு டிஎம்கே பேசிட்டே இருக்கீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க, எது பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லாம மறுபடியும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது என்ன சார் அர்த்தம்? இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க மேல எதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு காண்டுன்ற லெவலுக்கு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் டிஎம்கே பத்தி 60 நாள் விஜய் அவர்களோட ஆட்சிக்கு ஒரு 10க்கு இத்தனை மதிப்பெண் தரலாம்னா எவ்வளவு தருவீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் 0 to 1 தான் தர முடியும். நான் எப்ப பார்த்தாலும் டிஎம்கே பத்தி அகேன்ஸ்டாவே பேசிட்டு இருக்காரு. எலெக்ஷனுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேசினாரு, ஓகே, ஏன்னா ஒரு அரசியல்ல நிக்கிறோம், தலைவர் போஸ்டிங் நிற்கும் போது எதிர்த்தரப்பினரை பத்தி தப்பா பேசிதான் ஓட்டு வாங்கினாரு. இப்ப ஒரு முதலமைச்சரா ஆயிட்டோம், முதலமைச்சருடைய ஃபீலிங்ல இல்லாம நம்ம கேட்கிற கேள்விக்கு அவரு கரெக்டா பதில் சொல்ல மாட்டாரு. டிஎம்கே அவர் கூட இருக்கிற எம்எல்ஏல இருந்து ஆதோ கிருஷ்ணா சார்ல இருந்து எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு 10க்கு 0ல இருந்து 1 தான் தர முடியுன்ற மாதிரி மதிப்பெண்ணம் கொடுத்திருக்காங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். அடுத்து கலைஞர் யாரு, அடுத்து நம்ம திருமாவர்கள் ஒரு பேசி இருந்தாரு. அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கணும், பட் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. திருமாவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கலைஞர் பேனா சிலையை வச்சிங்க அப்படின்னா நானே உடைப்பேன் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொன்னாரு. ஆனா
அவங்கள்ட்ட நீங்க போய் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அவர் கூட நீங்க கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கீங்க. நான் எதிரி, சீமான் உங்களுக்கு நண்பனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன் சார் நீங்க தான் தாவேக்காக போயிட்டீங்க, இப்ப மறுபடியும் எதுக்காக திமுகன்னு சொல்லி திமுக கட்டி அழுதுகிட்டு இருக்கீங்க? இன்னொரு கேள்வியுமே கேட்கிறேனே, சீமான் அண்ணே எந்த இடத்துலயுமே மறைமுகமாக திமுகவை எந்த விஷயமே பண்ணவே இல்லை. திமுக எனக்கு எதிரி, அவ்வளவுதான். எதிரியை எதிரில நின்றுதான் சமாளிக்கக்கூடிய, எதிரில நின்றுதான் அடிக்கிறவர் சீமான் அண்ணே. அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியாம கூடவே இருப்பாங்களா, அவங்க தயவுலயே ஜெயிப்பாங்களா, அவங்க கூட இருந்துகிட்டு பக்கத்து கட்சியில போய் அவங்க வேற ஒரு கட்சி ஜெயிச்சோன்னு அங்கிட்டு இருந்து கட்சி தாவல் பண்ணி அங்கிட்டு போய் சேர்ந்துக்குவாங்களா? அப்போ உங்களுக்கு என்ன சார் சொல்றது? சீமானவர்கள் எதிரி தான், இல்லை நாங்க சொல்லவே இல்லை. கூடவே இருந்த கழுத்தரத்தை உங்களுக்கு பேர் என்ன சொல்றது? சொல்லுங்க, என்ன சொல்றது? துரோகின்னு சொல்லலாமா? அப்போ துரோகியை விட எதிரி எவ்வளவோ பரவாயில்லைன்னு நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதே ஒண்ணுதான். சரி, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எதேர்ச்சியா ஏதோ ஒரு கல்யாண வீட்டுல போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடந்துருச்சு, அதனால சீமான் அண்ணன் சந்திச்சாரு, இது ஒரு மாண்பு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அதை வேற மாதிரி திருச்சு பேசிட்டு இருக்கீங்க. பட் நீங்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, என்ன அப்படின்னா, பாசிச பாஜக அவங்கள ஒழிக்கிறதுக்கு திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணி என்டிஏ கூட்டணியில இணையணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க தான் சொன்னீங்க. எதுக்கு? பாஜக அழிக்கிறதுக்கு. அப்ப பாஜக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ திருமாவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த விஷயம் மட்டும் அரசியல் இல்லாம அவுட் ஆஃப் த டாபிக்கா மாறிடுது. இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். திருமாஜி, how are you? How old are you? My best wishes, happy birthday என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. எப்படி நீங்க அமித்ஷா அவர்கள் வந்து உங்ககிட்ட அன்பு பாராட்டுறதும் பாசம் காட்டுறதும் அது மாண்பு, அது வந்து அரசியல் இல்ல, அவுட் ஆஃப் த டாபிக். ஆனா எதேர்ச்சியா ஒரு இடத்துல சந்திச்சவங்க பேசிக்கிறத பார்த்தா உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் எங்களுக்கு சொல்ல தோணுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தானே சார் உங்களை பார்த்து வளர்ந்தவர் சீமானவர்கள். அவர் சீமான் அண்ணன் நிறைய இடத்த சொல்லியிருக்காரு, திரும்ப என்னுடைய அண்ணேன்னு சொல்லி. ஆனா நீங்க தான் நிறைய இடத்துல அரசியல்ல மாறுபட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ அரசியல் அந்த லாபத்திற்காக மட்டும் நீங்க இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாறுறது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாறுறதுன்னு சொல்லி அரசியல வேற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய ஒரே ஒரு லாபம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்ணுல தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுடைய கொள்கை கோட்பாடே வேற. அது தெரியாம தான் நீங்க வேற மாதிரி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. அடுத்து அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாநாடை எவ்வளவு சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, எவ்வளவு பேர் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க தெரியுமா? ஏன்னா அந்த போட்டோஸ் வேணா உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்க்கும்போது நாம் தமிழர்காரங்களுக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கா இருக்கட்டும் நிறைய பேருக்கு உண்மையிலே வலிக்குதுங்க. உண்மையா உழைக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே இந்த நாட்டுல கிடைக்காதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். சீமான் அண்ணன் மாநாடு போட்டாரு, சரிங்களா? பிப்ரவரி 21 சீமான் அண்ணன் ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டாரு. நிறைய பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க. எத்தனை சேனல் டெலிகாஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க? எத்தனை சேனல் டெலிகாஸ்ட் பண்ணீங்க? இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டையோட வீடியோவை தொலைக்காட்சியில வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு. நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேனே, இது எல்லாமே தாவேக்கா ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக பண்ணக்கூடிய ஒரு வேலை, அதைத்தான் நான் சொல்றேன். ஆனா தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை சேனல்ல சீமான் அண்ணனோட மாநாடையோ இல்ல சீமான் அண்ணனோட பேச்ச எத்தனை வாட்டி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மீடியாவோட எச்சத்தனம். உண்மையிலே இது மீடியாவோட எச்சத்தனம். உங்களுடைய அரசியல் அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் நீங்க சீமான் அண்ணனை, இப்ப சீமான் அண்ணன் ஒரு விஷயம் பேசிருட்டுமே எல்லா சேனல்லயும் டெலிகாஸ்ட் பண்ணுவானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏன்னா சீமான் அண்ணே எதிரியா நின்னாலும் எதிர்த்து நின்று அடிக்கிற ஒரு ஆளு. அப்போ அவங்க இப்ப ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா எதிரிக்கு எதிரே நண்பன் ஆகிற மாதிரி இப்ப சீமான் அண்ணே எல்லாரையும் போல பாத்தீங்க அப்படின்னா திமுகையும் போட்டு அடிப்பாரு, தாவேக்கையும் போட்டு அடிப்பாரு. இப்ப இவங்களுக்கு தேவையான என்ன விஷயம் தெரியுமா தேவைப்படுது? தாவேக்காவை சீமான் அண்ணே தாவேக்கா போட்டு அடிக்கிறது திமுகவுக்கு தேவைப்படுது. இப்போ சீமான் அண்ணே ஏதாவது தாவேக்கா பத்தி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சேனல்ல எப்படி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல எடுத்து போடுற அளவுக்கு வளர்ந்து இது பண்ணிட்டானுங்க. இப்போ
யாருங்க அரசியல் லாபத்துக்காக பண்றது? இதுல என்ன தெரியுமா தாவேக்காரங்க உருட்டுவானுங்க, நாங்க ஏற்கனவே சொன்னோம்லடா, நாம் தமிழரும் திமுக ஒண்ணுதான், எல்லாம் மாப்பிள்ளை கட்சி மாமனார் கட்சி அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி இது பண்ணுவானுங்கன்னு சொல்லி இவனுங்களுக்கு பேச வைக்கிறதுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி தான் திமுக பண்ணிட்டு இருக்கோம். நாம எப்பயும் போல தாவேக்காவை திமுகவும் போட்டு பொழக்கிறது தான் எங்களுடைய வேலையா இருக்கும். அடுத்து சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு, மேபி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு என்னது தாவேக்காவோட ஆட்சி இப்ப வரைக்குமான ஆட்சி நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா தாவேக்கா மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப அந்த மும்மொழி கொள்கை அப்போ தாவேக்கா மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு வரக்கூடாது, 2 மொழி கொள்கையே போதும், நமக்கு இங்கிலீஷும் தமிழும் இருந்தா அதுவே போதும், அதுக்கு மேல ஒரு மொழியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவை ஏற்பட்டா நம்ம கொண்டு வரலாம். ஆனா வேணுக்குனே வம்படியா நீங்க திணிச்சீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு தப்பான உதாரணமாயிருந்து சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்வருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? இப்ப இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமே பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து தமிழக பாடநூல் கழக தலைவரா நம்ம லயோலா காலேஜ் மணியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தலைவரை அரசு பணியில உட்கார வச்சிருக்காங்க இந்த அரசு. நாம இதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அரசு அவங்களோடது, அரசாங்கம் அவங்களோடது, முதல்வர் அவருக்கு வேண்டியப்பட்டவர், எல்லாமே அவங்களுக்கா இருக்கும்போது லயோலா மணி எல்லாம் பாடநூல் கழக தலைவரானது பெரிய விஷயமே இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. இதை நம்ம சாட்டை ஒரு விஷயமா சொல்லியிருந்தாரு. காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம பிற என்ன உன்னிகிருஷ்ணன் குரலா வருமானு சொல்லி கேட்டிருப்பாரு. அதே தான் நாமளும் சொல்றேன். தாவேக்கால விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்க போய் உட்கார வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க, வேற யாரு வருவாங்க? லயலா மணி அவர்களை கூட்டி சேர்த்திருக்காங்க. அப்போது கேட்டார், என்னங்க லயலா மணிலாம் பாடல் கழக தலைவரா அப்படின்னு கேட்டாங்க. நீ காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் கேட்காம உன்னி கிருஷ்ணன் குரலா கேட்கும் மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட்ட லயலாமணி பாடல் கழக தலைவர் வராம இன்னும் 5 வருஷம் தமிழக மக்களுடைய குழந்தைகளுக்கு அரோகரா தான். நான் ஏன் சொல்றேன்னு இவர்கிட்ட நீங்க விஜய் அவர்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களே, விஜய் அவர் என்ன இதெல்லாம் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்டதுக்கு இவர் சொன்ன விஷயம்தான், இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழ் பாடேண்டி அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. படங்கள்ல சில வரிகளை சொல்லுவாரு, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல, எப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காராம், அத பாட்டுல சொல்லியிருக்காராம். இன்னொரு பாட்டுமே, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து, எப்படி தீண்டாமைய பாட்டு மூலயமாவே சொல்லியிருக்காரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து. தீண்டாமையை அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சரிப்பா, பாட்டு மூலயமா சொல்லியிருக்காரு. நான் இன்னொரு பாட்டுமே கேட்கிறேனே, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாட வாழாம் புள்ள பில்லானா. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? டாடி மம்மி வீட்டில் இல்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய வரிகள்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இன்னொரு கேள்வியும் கேட்கிறேனே, 10வது பாட்டில் நாங்குடிக்க அண்டாவ கொண்டா சேர்ஸ் அடிக்க, இது எந்த கணக்குல வரும் சார்? சொல்லுங்க லயோலா மணி அவர்களே, சொல்லுங்க. ஏன்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சுங்க, இந்த ஆட்சியில இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ லயோலா மணிக்கு ஒரு அரசு பணி கொடுத்துருக்காங்க, சரியா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேச்சாளர்னு சொல்லிக்கக்கூடிய தாவேக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான பணிகள் நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அனந்தஜீத் அந்த ஆளு பேர் மட்டும் எனக்கு சரியா வரமாட்டேங்குது, அனந்தஜீத், அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து ஏதாவது ஒரு அரசு பணி கொடுத்தாலும் அதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாரு, பார்த்திருப்பீங்க. ஆனா அது முடியும் போது சேர் எல்லாம் அடிக்கடிக்கு ஒரே இதுல வச்சு விட்டு போயிருக்காங்க, ஒரு சேர் கூட உடையல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. விதை சார், இதுக்கு விதை யார் போட்டது தெரியுமா? அதுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வீடியோக்கு கீழே போய் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் ஃபுல்லா இது நாம் தமிழர் போட்ட விதை, நாம் தமிழர் தான் ஒரு கட்சி எப்படி நடத்தணும், ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், ஒரு கூட்டத்துக்கு வந்தா எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நாம் தமிழரை பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்போம். அவர் போட்ட விதை, அவரை நீங்க புறக்கணிக்கலாம், ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் எதையும் புறக்கணிக்க முடியாது. அதுக்கு ஒரு சான்று தான் இந்த விஷயமும். இந்த சேரெல்லாம் அடிக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போறது, இதுதாங்க வேணும்.
இதுதான் வேணும். சேரை உடைச்சு போட்டு போறவங்களாம் எனக்கு தேவையில்லை. சேரை ஒழுங்கா அடுக்கி கொடுத்துட்டு அந்த அந்த மாநாட்டுக்கு ரெடி பண்றதுக்கு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, பொருள்லாம் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு சேதாரமுமே இல்லாம திருப்பி அவங்கள்ட்ட போனாதான் அடுத்த மாநாடுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. அடுத்து விஜய் அவர்கள் எங்க பெரம்பூர் இதுக்கு போயிருந்தாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கை கொடுக்க வந்தாங்க. பட் அவர் கை கொடுக்கல, கையை எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் போகுது. நிறைய பேர் அதுக்கான கண்டனங்களும் தெரிஞ்சிருக்காங்க. பட் இன்னொரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கை யாருக்குமே கொடுக்கலன்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையாது. அவர் போன உடனே ஒருத்தவங்களுக்கு கையெல்லாம் கொடுத்திருக்காரு. பட் முதல்ல அங்க வந்த பெண்ணுக்கு கை கொடுத்திருக்கிறாரு, மத்த எல்லாரையும் கூப்பிட்டு போட்டோ எடுக்க நிக்க சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஒரு பெண் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் கை கொடுக்குறாங்கன்னா கொடுங்க, தப்பே கிடையாது. மக்கள் அந்த ஒரு இதை எதிர்பார்க்க, ஏன்னா நீங்க போற இடத்துல மக்களை எவ்வளவு நேரமா தயார்படுத்தி வச்சிருப்பாங்கன்னு எங்களுக்குமே தெரியும். ஐயோ சிஎம் வராருன்னு சொல்லி ஒரு நாள் இல்ல 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக? அந்த ஒரே ஒரு நிமிஷத்துக்கு, அந்த நிகழ்வுக்காக. நீங்க வந்துட்டு போறது ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்கலாம். ஆனா 1/2 மணி நேரத்துக்கு அவங்க 2 நாள் முழுக்க அதுக்காக வேலை பார்த்திருக்காங்க. அப்ப அப்படி வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு கை கொடுக்கறதுனால எந்த ஒரு தப்புமே நடக்க போறது இல்ல. விஜய் அவர்கள் கை கொடுக்கிற மாதிரி வர்றாரு, வந்துட்டு பக்கத்துல இருக்கிற அந்த காவலர்கள்லாம் உடனே தடுத்துட்டு வேணாம். இப்ப என்ன நடந்துட்டு போச்சு? தொடர்றதுனால என்ன ஆகி போச்சு? கை கொடுக்கறதுனால என்ன ஆகி போச்சு? திரையில பார்த்த ஒருத்தவர் சினிமாக்காரரு திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம். அதனால நாங்க போய் கை கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க கை கொடுக்க வரும்போது எதுக்காக தடுக்கிறீங்க? அப்படியே காவலர்கள் தடுக்கிறாங்க, சும்மா ஈரியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அது பெருமையான விஷயம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய இப்ப ஒரு பூதாகரமாய் போச்சு. அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் விஜய் அவர்களே, வேற யாரும் சொல்ல போறது கிடையாது. தாவேக்கா வந்தோடனே எந்த ஒரு பாலியல் வன்கொடுமை இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இவங்க பேசலாம். ஆனா தாவேக்கா காரனே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல மாட்டிருக்கான். எந்த இடத்துல? குளித்தலையில ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட பாலியல் துன்புறுத்தல் பண்றேன்ற பேர்ல அங்க இருக்கிறவங்க போட்டு வெளுத்து விட்டு போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு போய் சொன்னா அந்த போலீஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இங்கதான் ட்விஸ்ட். என்ன சொல்றேன் அப்படின்னா, அவன் மேல எஃப்ஐஆர் போடாம எதுக்காக நீங்க அவனை பிடிச்சி அடிச்சீங்க? உங்க மேலதான் எஃப்ஐஆர் போட போறேன்னு சொல்லி அங்க போலீஸ் அப்படியே ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. மெடிக்கலில் வேலை செய்யும் பெண்ணிடம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய தாவேக்கா செயலாளர் ரமேஷ் பாலியல் ரீதியாக சைகை காட்டியும் வீட்டிற்கு செல்லும் போது பின்தொடர்ந்து பாலியல் ரீதியாக பேசியும் துன்புறுத்தி உள்ளார். இதற்கிடையே பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற தாவேக்கா நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யாத காவலர்கள் புகாரை ஏற்க மறுத்து அவரை தாக்கியதற்காக உங்கள் மீதுதான் முதலில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். என்னையா அது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு? ஏன் தப்பு பண்ணது அவன் அடிச்சு எங்க தூக்கி கொண்டே உங்கள்கிட்ட ஒப்படைச்சா ஏன் அடிச்சேன்னு சொல்லி எங்க கிட்ட நீங்க எஃப்ஐஆர் போடுவேன்னா இது என்ன அர்த்தம்? இதுதான் நடக்கும். இதுதான் பெண்கள் பாதுகாப்பாக தாவேக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து லாக்அப் டெத்துக்காக தாவேக்கா பயங்கரமா இது பேசிக்கிட்டு இருந்துச்சு. அஜித் குமார் அந்தோடதுல ராஜ்மோகன் அவர்களுமே பயங்கரமா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதாவது லாக்அப்ல வச்சு அடிச்சு நீங்க இதெல்லாம் பண்றீங்களா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருந்தாரு. யாரு? ராஜ்மோகன் அவர்கள். இப்போ அஜித் குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க போலீஸ்லயே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. இப்ப ரீசெண்டா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணுங்க. இப்ப அந்த குளித்தலை மேட்ரு அந்த விஷயத்துக்கு நான் வரேனே, அப்போ நீங்க என்ன தப்பு வேணா பண்ணுங்க, யார வேணா அடிங்க, யாருக்கு வேணா பாலியல் துன்புறுத்து கூட என்னவோ பண்ணுங்க. ஆனா சட்டம் உங்க மேல பாயவே பாயாது. அப்படிதான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 2 கேஸுமே பாத்தீங்க அப்படின்னா குட்கா சம்பந்தப்பட்ட கேஸ் தான். அதுல ஒருத்தர் தாவேக்காவை சார்ந்தவர் கிடையாது, இன்னொருத்தவர் தாவேக்காவை சார்ந்தவர். தாவேக்காவை சாராத ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாராமா. எப்படி ஹார்ட் அட்டாக் போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்துட்டாராமா. இன்னொருத்தர் தாவேக்காவை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்தினால அன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சார் சூப்பர் சார். இனிமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தப்பு பண்றவங்க எல்லாருமே தாவேக்கா கட்சியில சேர்ந்துக்கிட்டு நான் தாவேக்காவை சார்ந்தேன் சார் அப்படின்னீங்கன்னா உடனே அவங்க விட்டுருவாங்க. நீங்க பழைய போல இஷ்டத்துக்கு நீங்க வாழலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்கு.
கடைசியா நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, மீன்பிடி, அதாவது மீனவர்களுக்கு நம்ம நார்மலா சொல்லிட்டு இருப்பானுங்க, ஒரு இடம் கூட ஜெயிக்காதவங்க எல்லாம் நீங்க வந்து எதுக்குங்க இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயவுல பேசிக்கிட்டு இருந்துச்சு ஜெகதீஷ் பாண்டியன். நாம் தமிழர்ல இருந்து எல்லா சீட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு போன ஒரு ஆளு. இப்ப நாம் தமிழர் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சீட்டு ஜெயிக்காத ஆளு, எந்த இடத்துல டெபாசிட் வாங்காத ஆளு, ஆனா மக்களுக்காக எல்லா இடத்துலயும் நிக்கிறோன்றத எல்லா இடத்துலயும் காட்டிக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர். என்ன அப்படின்னா, மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல 20,000 நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல போராடி அத வென்றிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த தாவேகா நாங்க வர்றதுக்கு முன்னாடி, எப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அது பயங்கரமான ஒரு இதுக்காக போகுது, ரொம்ப அதிகமான மதிப்புல போகுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அதுக்கு போராடி தாவேகா வழக்கறிஞர் நாம் தமிழர் வழக்கறிஞர் பாசறை போராடி நீதிமன்றத்துல கேட்டு அந்த விஷயத்துக்காக வெற்றி பெற்று ஆமா நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க நாம் தமிழர். சைலண்டா சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் இப்ப நாம் தமிழர் பண்ணிருக்கு. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நாங்க வந்து ஆட்சியில் இல்லைனாலும் எங்களால இப்படியும் பண்ண முடியும். ஆட்சியில இல்லாம இருக்கும் போதே இவ்வளவு பண்றோம் அப்படின்னா, ஆட்சியில இருந்தா மக்களுக்காக எவ்வளவு பண்ணுவோன்றத மக்களுக்காக நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ இருக்கும். பை.